எடி உனக்கு பூ வைக்கிற அன்னைக்கு என்ன செல்லட்டி கேட்ட போற? தெரியலடி, எப்போதுமே நீ தானே எனக்கு சாரி வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுப்ப, அதே மாதிரி நீயே கொடு. சரிடி. மெகந்தி வச்சு விடுவியா ரம்யா எனக்கு? மெகந்திலாம் கையில தாண்டி வைப்பாங்க, கரண்டில வைக்க மாட்டாங்க. பாட்டி ஹே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மயக்க. என்னடி பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏக்கா உங்களுக்கு கல்யாணம்ல அதான் பாட்டு படிச்சேன். கல்யாணம்னா பாட்டு படிக்கணுமா? ஆமாக்கா, அப்பதானக்கு மேரேஜோட வைப் வரும். என்ன வைபோ? என் ஃபோன் வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு. சத்யா என் ஃபோன் எங்க? ஏறுமே உனக்கு பின்னாடி தானே இருக்கு, எடு. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் டி. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ, ரம்யாவா? ஆமா, நீங்க? நான் உங்களோட ரசிகன். என்னது கிறுக்கனா? கிறுக்கன் இல்லைங்க, உங்களோட ரசிகன். ஓ, உங்க பேரே ரசிகனா? இல்லைங்க, என்னோட பேர்லாம் ரசிகன் கிடையாது, நான் ரம்யாவோட ரசிகன். யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் வேணும். நீங்க வேற ஏதோ நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா தானே நீங்க? ஆமா. அப்போ கரெக்டான நம்பருக்கு தான் நான் கால் பண்ணியிருக்கேன். நீங்க யாருன்னே தெரியாது சரியா? நானா உங்ககிட்ட பேச முடியாது. ராங் நம்பர் கால் வைங்க. உங்களுக்கு வேணா எனக்கு தெரியாம இருக்காங்க, ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களை மட்டும் தான் தெரியும். மேக் இருக்கனா இருப்பான் போல. ஆமாங்க, உங்க மேல. ச்சே, போனை வைங்க. ஏடி யார்ட்டி இது? அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கட்டா? என்னடி சும்மா அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கடா, அம்மா கிட்ட சொல்லி கொடுக்காத. அந்த அவ முன்னாடி தானே போனே ஆன் பண்ணா, அவளுக்கு என்ன தெரியவா செய்யும்? சும்மா அவளை எப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கா. நீ போய் அத்தை கிட்ட சொல்லு, நானும் அத்தை கிட்ட பேசிக்கிடுவேன். ஓ அப்படியா? நான் என்ன பண்ணேன்? என்னை எப்படி மாட்டி விடுவீங்க? 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு சைனை நீயே போட்டு கொடுத்தாலும் அதை அத்தை கிட்ட சொல்லி கொடுக்கேன். ஓகே ரைட்டு. ஏக்கா நீ யாருக்கிட்டனாலும் ஃபோன் பேசிக்கோ, என்னனாலும் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். ஏடி உண்மைக்குமே அது யாருன்னே எனக்கு தெரியாது டி. ஏக்கா நான் சும்மா தாக்கா உன்னைய மிரட்டினேன், உன்னைய பத்தி எனக்கு தெரியாதாக்கா. உள்ள பாரு, இந்த மினி அக்கா என்கிட்ட சண்டை கொண்டு எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டா அம்மா கிட்ட சொல்லிட்டான்னு கேட்கலாம். அது ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இருக்கா, அதான் அவ கோவப்பட்டா. சாரி சத்யா. இல்லைனாக்கா சாரிலாம் இருக்கு. நீங்களும் என் அக்கா தானே, நீங்க என்னை திட்டினாலும் அடிச்சாலும் நான் கவலையே பட மாட்டேன். முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் டி. அப்பா கிட்ட சொல்லிடுவோம்டி. ஆமாக்கா, அப்பா கிட்ட சொல்லிடுவோம். சரி அப்பா நீங்க வேலையை போயிட்டு வரட்டும், சொல்லிடுவோம். சரிக்கா. பிள்ளைவோ என்னம்மா பண்ணுதாள்வோ? சாப்பிட்டுட்டாள்வோலா? அப்பவே சாப்பிட்டாச்சுங்க. மினி வந்திருக்கால, படம் பார்த்துட்டு கிடக்காள்வோ. எங்க லட்சுமி அந்த சம்பந்தமே சரின்ட்டா. பூ வைக்கலாம் வரைய சொல்லியாச்சுங்க. நம்ம தாங்க இந்த இதை கொண்டு வந்தோம். அந்த பையன் நல்லா பார்த்துப்பாங்களா மினிய? அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாமா. மினி நம்ம பொண்ணுமா, அவளுக்கு எப்படிமா நல்ல வரணும் கொண்டு வராம நான் இருப்பேன். நல்லா விசாரிச்சுட்டு தாம்மா வாங்கிட்டே நான் சொன்னேன். மாமா வந்துட்டீங்களா? வந்துட்டேம்மா. சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டாச்சுமா. அத்தை இப்பதான் தோசை சுட்டு கொடுத்தா. சரி மாமா, ரம்யா தான் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா. இருங்க நான் கூப்பிடுறேன். ஏடி ரம்யா, அப்பா வந்துட்டாங்க பாரு. எப்ப வந்தீங்க? சத்தமே கொடுக்காம இருக்கீங்க. நீங்க 3 பேர் டிவி பார்த்துட்டு இருந்தீங்களாமா, அதான் அப்பா தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். சரிப்பா. என்னதுமா அப்பா கிட்ட சொல்லணும்னு இருந்த? அப்பா உங்ககிட்ட அம்மா சொல்லியிருக்கோம். ஒரு சாரி நம்ம வீட்டில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நாங்கள் கடைக்கு போன இடத்துல ஒரு பொக்கே ஒன்று கொடுத்தாங்கப்பா. ஆமாம்மா, அம்மா சொல்லிட்டா. காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுப்பா. அந்த ஃபோனில் நான் அட்டன் பண்ணோன்னே நான் உங்கள் ரசிகன்னு அப்படி இப்படின்னு கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருந்தான்ப்பா. என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் கவலைப்படுவீங்கன்னு தாம்மா நான் சொல்லலாம். அப்பா வந்தோடனே சேர்த்து சொல்லிக்கலான்னு விட்டுட்டேம்மா. விடுமா, பிள்ளைய எதுக்கு திட்டுத? எப்பா அந்த நம்பரை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன்ப்பா. என்ன யாதுன்னு பாருங்கப்பா. எனக்கு எரிச்சலா இருக்கு. யாருன்னே தெரியல. அது மட்டும் என் கையில கிடைக்கட்டும். சரிம்மா, நீ அப்பா கிட்ட அனுப்ப, அப்பா பார்த்துக்கிடுது. நீ எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இரு, சரியாம்மா? சரிப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், சரியாம்மா? அப்பா அம்மா உனக்கு எப்படியாச்சும் அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சிருவோம். அப்பா தப்பா நினைப்பாங்களே, அம்மா தப்பா நினைப்பாங்களே, நீ சொல்லாம விட்டுறக்கூடாது. அது சின்ன விஷயமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பத்தியா, எந்த விஷயமா இருந்தாலும் அது அப்பவே அப்பா கிட்டயோ இல்லை அம்மா கிட்டயோ சொல்லிடணும். வளர விட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது, சரியாம்மா? சரிங்கப்பா. சரிம்மா, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கு, எடுத்துட்டு போங்க. ஆமாம்மா, மாமா வரும்போது வாங்கிட்டு வந்து எடுத்துக்கோங்க, உள்ள இருக்கு. நைட்டு சாப்பிட்டாதீங்க டீ, காலையில சாப்பிடுங்க. தண்ணி போட்டு குடிச்சுக்கிடுதான். ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு வெந்நி குடிக்க போறோம். ஐஸ்கிரீம் தொண்டைக்குள்ள இறங்கவும் சில்லுன்னு இருக்குமே. அடடா, அதுதான் எங்களுக்கும் பிடிக்குமே. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். கல்யாணம் முடித பிள்ளைகளோ கணக்காவா இருக்காளுவோ, சின்ன பிள்ளையாட்டம் ஆடிட்டு இருக்காளுவோ பாரு.
எங்க முதல்ல அந்த நம்பர் யாருன்னு பார்த்தா அந்த பையனை கூப்பிட்டு திட்டுங்க. பொட்டப்புல விஷயமா பார்த்து தான் பண்ணும். சரிங்க, என்னவோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரம்யாவுக்கும் சேர்த்து ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. நானும் அந்த அம்மா சொல்லணும்னு நினைச்சேன். ரம்யாவுக்கும் வயசாகுது இல்லாம இப்பதான் மாப்பிள்ளை பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் முடிக்க முடியும். ஏங்க நம்ம பிள்ளைகளோ இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சுங்க, அதுக்குள்ள எவ்வளோ பெரிய பிள்ளைகளா ஆயிட்டாலோ. ஆமாம்மா, ஆனா என் பிள்ளைகளோ எவ்வளோ பெருசானாலும் எனக்கு சின்ன பிள்ளைகளோ தான். நம்ம பிள்ளைகளோ கல்யாணம் முடிஞ்சுட்டு போயிட்டா நீங்களும் நானும் தனியா தாங்க இருக்கணும். அப்ப நம்ம பிள்ளைகளெல்லாம் தேடும்ல. வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்துருமா? எதுக்கு இவளோல இன்னும் வச்சு நம்ம ஏற்றதுக்கா? வேண்டவே வேண்டாம்ப்பா. அதான் பிள்ளைகளோட தேடுதுன்னு அதுக்குள்ள இப்படி சொல்லுத. என்னதான் இருந்தாலும் பிள்ளைகளோ நம்மளை விட்டு போகும்போது கஷ்டமா தானங்க இருக்கும். நடக்கும்போது நடக்கட்டுமா, இப்பவே கவலைப்படாது. சரிங்க, அந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விடுங்க. நான் இவளோட போய் பாக்குறேன். ஐஸ்கிரீம் டப்பா ஃபுல்லா காலி பண்ணிடுவாள்வோ. வாடாதம்மா, உனக்கும் சேர்த்து தனியா ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வாங்கி தான் வச்சிருக்கேன், நீ சாப்பிடலாம். அப்படியாங்க, அப்ப நான் போய் எடுத்து சாப்பிடுறேன். ஏட்டி மெதுவா போ, எது சின்ன பிள்ளைகளோடனே அப்பப்போ மறந்து பெறுதுப்பா.